ஒரு பெரிய சிட்டில ஒரு எலி இருந்தது. அது தினமும் கேக், பன்னீர், பழங்கள் சாப்பிட்டு லக்ஸூரியாக வாழ்ந்தது. ஆனா அந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது. பூனை, நாய், மனிதர்கள், அதிக சவுண்டுன்னு எப்போதும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல். அதனால் சுகம் இருந்தாலும் மன அமைதி இல்லை. அதே நேரத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு எலி வாழ்ந்து வந்தது. அது சின்ன குடிசையில் தங்கி தானியம், அரிசி போன்ற எளிய உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. அங்கே எந்த பயமும் இல்லை. சுத்தமான காற்று, அமைதியான வாழ்க்கை. சிட்டி எலியும் வில்லேஜ் எலியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் சிட்டி எலி தனது நண்பன் வில்லேஜ் எலியை அழைத்தது. என் வாழ்க்கையை நீ பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவ, நீ என்னோட வா என்றது. வில்லேஜ் எலி சிட்டிக்கு வந்ததும் அதற்கு முன் எப்போதும் பார்க்காத அளவுக்கு பெரிய விருந்து. வாவ், இவ்வளவு சுவையான உணவு என்று மகிழ்ந்தது. ஆனால் அவர்கள் திடீரென்று கதவு திறக்கும் சத்தம். ஒரு பெரிய பூனை உள்ளே வந்தது. 2 எலிகளும் உயிர் பிழைக்க ஓடின. இதயத் துடிப்பு அதிகரித்து பயத்தில் நடுங்கின. அந்த அனுபவத்திற்குப் பிறகு வில்லேஜ் எலி அமைதியாக யோசித்தது. இங்க சுவையான உணவெல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் என்ன பயன்? என் கிராமத்தில் உணவு எளிமையானதுதான், ஆனா நான் பயமில்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று சொல்லி கிளம்பியது. சிட்டி எலி அதை கேட்டு சற்று சிந்தித்தது. ஆனால் அது தனது வாழ்க்கையை மாற்ற முடியவில்லை. கதை மோரல்: அமைதியில்லாத சுகமான வாழ்க்கையை விட அமைதியான எளிய வாழ்க்கை மேலானது.